விஜய் டிவி தொகுப்பாளினி பிரியங்கா கார் விபத்தில் சிக்கி உடல் கருகி பெரும் சோகம் இப்போ ஏற்பட்டிருக்கு. விஜய் டிவி திரைப்பிரபலங்கள் எல்லாருமே உச்சக்கட்ட ஒரு சோகத்துல மூழ்கியிருக்காங்க. தமிழ் திரையுலகமே மிக பெரும் பரபரப்புல இருக்கு. ஏன்னா விஜய் டிவியோடைய மிக முக்கியமான தொகுப்பாளினி பிரியங்கா. பிரியங்கா விஜய் டிவில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கப்பட்டதுக்கு பிறகுதான் நார்மலா ரியாலிட்டி ஷோவா பார்க்கப்பட்ட எல்லா நிகழ்ச்சியும் கலகலப்பா ஒரு காமெடி ஷோவாக மாற ஆரம்பிச்சது. ஏன்னா, ஒரு தொகுப்பாளினி ஒரு ஷோவ தொகுத்து வழங்குற விதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல பிரியங்கா ரொம்பவுமே சிறப்பானவங்க. அதுவும் தனித்துவம் வாய்ந்தவங்க. அதனால தான் ஷோவ தொகுத்து வழங்குறதுல கொஞ்சம் வித்தியாசம் காட்டுனாங்க. அதாவது அவங்களுடைய கலகலப்பான பேச்சு திறமை, அதோட தீரமான பார்வை, அவங்களுடைய அழகு இது எல்லாம் சேர்ந்து அவங்க தொகுப்பாளரா பணியாற்றக்கூடிய அந்த ஷோ பார்க்கறதுக்கு மக்கள் தனி ஒரு வித்தியாசம் காட்டுனாங்க. அதனாலேயே விஜய் டிவி தொடர்ந்து பிரியங்காவுக்கு நிறைய சலுகைகள் வழங்குனாங்க. தொடர்ந்து விஜய் டிவி எல்லா முக்கியமான ஷோவையும் பிரியங்காவை நம்பி ஒப்படைச்சாங்க. பிரியங்காவும் அதற்கு ஏத்த ஒரு தொகுப்பாளினியா எல்லா ஷோவையும் ரொம்பவும் வித்தியாசமா பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. ஒரு ஷோவை தொகுத்து வழங்கக்கூடிய மிக முக்கியமான தொகுப்பாளினி நல்ல ஒரு கட்ஸா இருக்கணும். ஆனா விஜய் டிவி பிரியங்கா அப்படி இல்லாம தன்னையே அந்த ஷோல கலந்துக்கக்கூடிய போட்டியாளர்கள் கலாய்ச்சி பேசினாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்காம கவலைப்படாம அதையும் கலகலப்பா சிரிப்பா மாத்தக்கூடிய திறமை வாய்ந்தவங்க. அதனாலதான் பிரியங்கா விஜய் டிவியோடைய ஒரு முக்கியமான அங்கமாவே மாறினாங்க. அப்படியாப்பட்ட பிரியங்கா என்னதான் விஜய் டிவில நிகழ்ச்சியில கலகலப்பா காமெடி பண்ணாலும் அவங்களுடைய ரியல் வாழ்க்கையில அவங்களுக்கு ஏகப்பட்ட சோகம்தான். ஏன்னா விஜய் டிவி ஒர்க் பண்ணக்கூடிய ஒருவரை முதல்ல பிரியங்கா காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. திருமணத்துக்கு பிறகு அவங்களுடைய திருமண வாழ்க்கை சரியா அமையாததுனால அவரை விவாகரத்து பண்ணாங்க. அதன் பிறகு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாங்க. அதன் பிறகு தன் அம்மாவுடைய கட்டாயத்தினால வேற வழி இல்லாம பிரியங்கா 2வது திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஆனா பிரியங்கா வேலைக்கு போறதே அவங்க கணவருக்கு சுத்தமா பிடிக்கல. அவர் ஒரு தொழிலதிபர். நம்மள்ட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு. அதனால நீ வேலைக்கு போ தேவையில்ல அப்படின்னு பிரியங்காவோட கணவர் பிரியங்காவை நிறைய முறை சொல்லியிருக்காரு. இருந்தாலும் பிரியங்கா தொடர்ந்து அவங்களுடைய பேஷனுக்காக இந்த தொழிலா தொழிலை விட முடியாம தொகுப்பாளினியா தொடர்ந்து பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க. இப்படி விஜய் டிவி மட்டும் இல்லாம விஜய் டிவி நடத்தக்கூடிய நிறைய கலை நிகழ்ச்சிகளையும் தொகுப்பாளினியா பிரியங்கா தொடர்ந்து பணியாற்றிட்டும் இருக்காங்க. அப்படி நேற்று தினம் ஒரு மிக முக்கியமான ஷோவை தொகுத்து வழங்கக்கூடிய வாய்ப்புக்காக பிரியங்காவை விஜய் டிவி ஒரு முக்கியமான இடத்துக்கும் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ஷோவை தொகுத்து வழங்கியிருக்காங்க பிரியங்கா. தொகுத்து வழங்கி முடிச்சுட்டு பிரியங்கா அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. அப்படி கிளம்பின பிரியங்கா அவங்களே தனது காரை ஓனா டிரைவ் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய வீட்டுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. அப்படி போயிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு அவங்களுடைய கார் பிரேக் ஃபெயிலியர் ஆகி மிகப்பெரிய அளவுல ஒரு விபத்துக்குள்ளாயிருக்கு. காரை கண்ட்ரோல் பண்ண முடியாம ரோட்ல கொண்டு போய் மோதிருக்காங்க. மோதினதுல பிரியங்காவுடைய கார் ஃபுல்லாவே சேதம் அடைஞ்சிருக்கு. அதோட அவங்களும் கார்ல சிக்கியிருந்திருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சுதான் பொதுமக்களோட உதவியோட ஆம்புலன்ஸ் மூலயமா பிரியங்கா அங்கேருந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்காங்க. மீட்டெடுக்கப்பட்ட பிரியங்காவை கொண்டு வந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு அவங்களுக்கு முதற்கட்ட சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டிருக்கு. பிரியங்கா அந்த கார்ல சிக்கி பலத்த காயத்தோட பயங்கரமான ஒரு மோசமான நிலைமையில தான் அவங்க இப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் அவங்க உயிருக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் மிக முக்கியமான செய்திகள் இணையத்தில் வெளியாகி மக்கள் மத்தியில உச்சக்கட்ட ஒரு பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.